பூகம்பம் வர ஏரியால பிரமிட் ஷேப்ல வீடு கட்டினா உள்ள ஆள் வந்து ரொம்ப ஹாப்பியா தூங்க இது இருக்கலாம், தூங்கலாம். எந்த பூகம்பம் வந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாது. பிரமிட்ல உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாங்க. அந்த கான்செப்ட் கேட்ட உடனே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, புதுசா இருந்தது. இந்த பிரமிடுக்கும் மெடிடேஷன் என்ன சம்பந்தம் அந்த கேள்வி வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ எது மெடிடேஷன், எது மெடிடேஷன் இல்லை? தியானம்ன்றது தி பிளஸ் யானம். தி பிளஸ் யானம். தீனா புது இன்ஃபர்மேஷனால நீங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது தாட்ஸ் வந்தாலும் தாட்ஸ் பின்னாடி போகாம மறுபடியும் மூச்சு மேல வாங்க. இந்த சிம்பிள் டெக்னிக். இது பண்ண என்ன ஆயிடும்னா, அப்போ வந்து உங்க பிரெயின் வேவ்ஸ் ஆல்ஃபால இருந்து தீட்டாக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா தீட்டாக்கு வரும். தீட்டாக்கு வரும்போது உங்களோட பிரெயின், உங்களோட தாட்ஸ் கூட ரொம்ப குறையும். அப்போ அந்த தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு டைம்ன்ற சென்ஸ் இருக்காது. வணக்கம் மாஸ்டர்ஸ், என் பேர் வம்சே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு இந்த 21 டே செஷன் சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வரப்போகிற 21 டேஸ். ஸோ பை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பற்றி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். பை ப்ரொஃபஷன் நான் ஒரு சிவில் இன்ஜினியர். 21 இயர்ஸ்க்கு பின்னாடி, நான் மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து சிவில் இன்ஜினியர். மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த என்ஜிஓவில் வந்து பிரமிடு சம்மந்தப்பட்ட ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பிரமிடு எதனால கட்டணும், எதுக்கு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு வீடு கட்டணும், அது கட்டினா என்ன பிரயோஜனம், சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆராய்ச்சி பண்ணி அது லோ காஸ்ட்ல எப்படி கட்டலாம், லோ காஸ்ட் ஹவுசிங்ல வீடே பிரமிட் ஷேப்ல கட்டினா எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அந்த கான்டெக்ட்ல ரீசர்ச் பண்ணி பூகம்பம் வர ஏரியால பிரமிட் ஷேப்ல வீடு கட்டினா உள்ள ஆள் வந்து ரொம்ப ஹாப்பியா இது இருக்கலாம், தூங்கலாம். எந்த பூகம்பம் வந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாது. அது அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டினால. ஸோ வேற எந்த ஷேப்ல பில்டிங் கட்டினாலும் நிறைய பூகம்பம் ரிச்சிட் ஸ்கேல், ஹெவி ரிச்சிட் ஸ்கேல் வரும்போது தானா வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த பிரமிட் ஷேப்ல கட்டும் போது கொலாப்ஸ் ஆகாம இருக்கும். அந்த கான்டெக்ட்ல ரீசர்ச் பண்ற டைம்ல ஒருத்தர் பிரமிட்ஸ் பத்தி கேட்டார். அப்போதான் பிரமிட்ஸுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வி அங்கேதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிதான் எனக்கு பிரமிட் மெடிடேஷன் பத்தி தெரிய வந்தது. அப்போ நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கட்டலான்ற கான்டெக்ட்ல பிரமிட்ஸ் மேல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு குரூப் வந்து மெடிடேஷன் பிரமிட்ல உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாங்க. அந்த கான்செப்ட் கேட்ட உடனே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, புதுசா இருந்தது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ற கான்டெக்ட்ல தான் நான் மெடிடேஷன் பத்தி தெரிஞ்சுக்குவேன். ஏற்கனவே மெடிடேஷன் பத்தி ஐடியா இருக்கும், பட் ஆனா வீட்டுல சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஐடியா வேற. பட் இங்க பிரமிடுக்கும் மெடிடேஷன் என்ன சம்பந்தம் அந்த கேள்வி வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அந்த டைம்ல 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட பயணம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நிறைய புக்ஸ் படிச்சேன், நிறைய ஆளுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி, மெடிடேஷனா என்னது, எது மெடிடேஷன் இல்லை, முதல்ல இந்த வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அந்த கான்டெக்ட்ல தான் நான் நிறைய புக்ஸ் படிச்சேன்.
இன் ஜென்ரல் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவில் இல்லை வேற வேற கண்ட்ரீஸ்ல கூட நிறைய வித்தியாசமான விதவிதமான மெடிடேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து தேர்ட் ஐ ஆக்ஞா சக்கரா மேல ஃபோக்கஸ் பண்றது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சக்கராஸ் மேல ஃபோக்கஸ் பண்றது. அப்புறம் ஒரு ஓம்காரம் உச்சரிக்கிறது, இல்லை பூஜை பண்றது, ஒரு கடவுள் பத்தி நினைச்சிட்டே இருக்கிறது, இல்லை கோயில் போயிட்டு ஒரு அங்க இருக்கிற சாக்ரெட் ஜாமெட்ரிஸ், அங்க இருக்கிற சாக்ரெட் ஸ்பேஸ் கிட்ட உட்காந்துட்டு ஜபம் பண்றது, இதுதான் மெடிடேஷன் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் எதுவுமே இது எல்லாமே மெடிடேஷன் கிடையாது. அப்போ எது மெடிடேஷன், எது மெடிடேஷன் இல்லை? தியானம்ன்றது தி பிளஸ் யானம். தி பிளஸ் யானம். தீனா சூக்ஷ்ம சரீரம், யானம்னா பிரயாணம். பதஞ்சலி யோக சூத்ராஸ்ல கொடுத்த ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா, யோக சித்த விருத்தி நிரோதா. இதுதான் மெடிடேஷனுக்கு கொடுத்த டெஃபினேஷன். யோக சித்த விருத்தி நிரோதா. மெடிடேஷன்ல மைண்ட்ன்றது, மைண்டோட ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஜென்ரலா நம்ம மெடிடேஷன் கண்ணு மூடின உடனே என்ன தெரியும் வந்துடும்? தாட்ஸ் வரும், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அப்புறம் பிலீஃப் சிஸ்டம்ஸ், பேட்டர்ன்ஸ், இதுக்கு சம்மந்தப்பட்ட பர்செப்ஷன்ஸ், யாரோ ஏதோ சொன்ன வார்த்தைகள் அவங்க அது ஞாபகம் வந்துடும். அது வந்த உடனே மறுபடியும் தாட் ட்ரிகர் ஆயிடும். ஸோ நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் வரும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஒரு தாட் வந்த உடனே அது தாட்டுக்கு நம்ம ட்ரிகர் ஆகி அது பின்னாடியே ஓடிட்டே இருக்கும். ஸோ ஒரு தாட் வந்து இன்னொரு தாட்டுக்கு லீடு கொடுக்குது. ஸோ அப்படி லீடு கொடுத்துட்டே இருக்கிறோம்னா, தாட் மேல தாட் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து தாட்ஸ்ல தான் இருக்கிறோம், தாட் மேலேயே ஃபோக்கஸ் பண்றோம். எங்கே உங்க ஃபோக்கஸ் போயிடுமோ, எங்க உங்க மனசு இருக்குமோ அங்க எனர்ஜி போயிடும். எங்கே ஒரு தாட் இருந்தோ அங்க எனர்ஜி போயிடும். எப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருமோ அங்க எனர்ஜி போயிடும். எப்போ ஒரு எமோஷன் ட்ரிகர் ஆகுதோ அங்கே ஒரு எனர்ஜி லாஸ் ஆயிடும். இங்க மெடிடேஷன்ல என்ன பண்றோம்னா, அந்த மைண்ட்ல வர ஒரு எந்த தாட் இருந்தாலும், ஃபீலிங் இருந்தாலும், எமோஷன் இருந்தாலும், எந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருந்தாலும், அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஸ்டோரி வந்தாலும், எந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த டிராமா மைண்ட்ல நடந்தாலும் எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வெறும் உங்க மூச்சு மேல மட்டுமே கவனம் பண்ணுங்க. நம்ம இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட்ல டீச் பண்ற ஒரு சிம்பிளஸ்ட் டெக்னிக் என்னன்னா, பிரெத் டெக்னிக். ஆனா பான சதி. ஆனா பிளஸ் பானா பிளஸ் சதி. ஆனா மீன்ஸ் உச்வாச, உள்மூச்சு. அபானா மீன்ஸ் வெளிவர மூச்சு. சதினா இது ரெண்டு, இது கூட இருக்கிறது. அதுக்கு என்ன மீனிங்? நீங்க, நான் இப்ப பேசிட்டே இருக்கிறேன், நான் இப்போ கிளாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கும் எனக்கும் நடுவில் என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற பேச்சு நீங்க கேக்குறீங்க, காதுல கேக்குது, நீங்க அது கவனமா கேக்குறீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற மூச்சு வந்து சகஜமா தானா சிம்பிளா அது பாட்டுக்கு உங்களோட பர்மிஷன் இல்லாம அது சகஜமா ஓடிக்கிட்டே இருக்கு. உள்ள வாங்குது, வெளியில விடுறது, உள்ள போகுது, வெளியில வருது. இந்த மூச்சு சகஜமா வரப்போற மூச்சின் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் பண்ண 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 மூச்சு மேல கவனம் வைக்கிற டைம்ல நிறைய தாட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தாட்ஸ் வந்தாலும், யோசனை வந்தாலும், ஏதாவது ஸ்டோரி மைண்ட்ல வந்தாலும், ஏதாவது டிராமா உங்களுக்கு மைண்ட்ல வந்தாலும், ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்தாலும், ஏதாவது சவுண்டு கேட்டாலும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எது மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மூச்சு மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இதுதான் சிம்பிள் டெக்னிக். மூச்சு மேல மட்டும். மினிமம் எவ்வளவு நேரம் உட்காரணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வயசு எவ்வளவோ அத்தனை நிமிஷம் நீங்க உட்காரணும். உங்க வயசு 30னா 30 நிமிஷம் உட்காருங்க, 40னா 40 நிமிஷம் உட்காருங்க. நம்ம வயசு ஏற ஏற நிறைய தாட்ஸ், நிறைய டிராமாஸ், வாழ்க்கையில நடக்கிற நிறைய நம்மளுக்கு நம்ம காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் கேட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், அதை பத்தி யோசிக்கிறோம், அதை பத்தி சண்டை போடுறோம். இது எல்லாமே
நம்ம டெய்லி ஒரு நாள் மைண்ட்ல கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ வயசு உங்களுக்கு அதிகமாக ஆக அந்த டேட்டா நிறைய இருக்கும். அதனால உள்ள மைண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, கான்ஸ்டிபேட்டடா, கன்சிஸ்டண்டா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுல இருந்து வர நிறைய தாட்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு தடங்களா வந்துகிட்டே இருக்கும். அது தாட் இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எமோஷன்ஸ் இருக்கட்டும், பர்செப்ஷன்ஸ் இருக்கட்டும், பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணாலும் இருக்கட்டும், எது மேல ஃபோக்கஸ் பண்ணாம வெறும் உங்க மூச்சு மேல மட்டும் கவனம் வைங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். பண்ணும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான். ஒரு 21 நாள் நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 21 days ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் மூச்சு மேல கவனம் பண்றது, அந்த அந்த ஹேபிட்ன்றது, அந்த பழகம்ன்றது இது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணல. இப்ப புதுசா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து மைண்டுக்கு வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன். ஸோ அது புது இன்ஃபர்மேஷனால நீங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது தாட்ஸ் வந்தாலும் தாட்ஸ் பின்னாடி போகாம மறுபடியும் மூச்சு மேல வாங்க. இது இந்த சிம்பிள் டெக்னிக். இது பண்ண என்ன ஆயிடும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 100 தாட்ஸ் வர இடத்துல அது ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 90 தாட்ஸ் தான் வரும். அந்த 90 80 ஆயிடும், 80 50 ஆயிடும், 50 30 ஆயிடும், 30 20 ஆயிடும், ஒரு மொமெண்ட்ல 0 ஆயிடும். நீங்க எவ்வளவு நேரம் உட்காருங்கன்றது விஷயம் மேட்டர் கிடையாது. எவ்வளவு நேரம் நீங்க யோசனை இல்லாத ஸ்திதியில இருக்கிறீங்க, தாட்ல ஸ்டேட்ல இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்கு மேல உட்கார முடியல ஸ்டார்டிங்ல. நான் 21 இயர்ஸ் பேக் இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ அன்னைக்கு அந்த மைண்ட் செட் அப்படிதான் இருந்தது. ஏன்னா இது பழகம் இல்லை. அதே ஒரு சினிமா போடுங்க, ரஜினிகாந்த் மூவி போடுங்க, 3 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கண்ணு முன்னாடி ஓடிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த இன்ட்ரெஸ்ட்ல, அந்த பேஷன்ல, அந்த இதுல நம்ம சினிமா மேல இருக்கிற அக்கறையில, ஸ்டோரியில அதுலயே மெர்ஜ் ஆயிடுவோம். அது பார்த்துட்டு அப்படியே ரசிச்சு அப்படியே மூவ் பண்ணாம அப்படியே உட்கார்ந்துட்டு ஃபோக்கஸ்டா பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்க படத்து மேல இருக்கிற ஃபோக்கஸ் இங்க மூச்சு மேல நம்ம மாத்தணும். நம்மளால முடியும் ஆக்சுவலா 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்றதுக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல என்னால முடியல. 10 15 20 மினிட்ஸ் மேல உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, லைட்டா டிஸ்டர்பன்ஸ் தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால, கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறதுனால, அந்த டெக்னிக் எனக்கு புரியாம இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ளூட் மியூசிக்கோ இல்ல சம் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கோ பிளே பண்ணேன். ஸோ தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சது. தாட்ஸ் விட, அந்த நான்சென்ஸ் விட மியூசிக் இஸ் பெட்டர் இல்லையா? ஸோ அந்த கான்டெக்ட்ல மியூசிக் கேட்டுட்டே இருக்கும்போது மனசு கொஞ்சம் பிரசாந்தமாயிடுச்சு. மெடிடேஷன் பண்ற ஸ்டார்டிங் டைம்ல வந்து நம்மளோட மைண்ட் பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும், பிரெயின் வேவ்ஸ் வந்து பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும். பீட்டா ஸ்டேஜ்னா என்னன்னா, நம்ம மைண்ட் எப்போ டென்ஷனா இருக்குமோ, எப்போ ஏதாவது ஒரு அவசரப்படுறோமோ, இல்ல டிராஃபிக்ல இருக்கும் போதோ, இல்ல ஒரு நம்ம பாஸ்கெட் இருக்கும் போதோ, அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும். எப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச அந்த காமெடி சீரியல் பார்க்கும் போதோ, நல்ல பாட்டை கேட்கும் போதோ, நல்ல மியூசிக் கேட்கும் போதோ, நல்ல புக்கு படிக்கும் போதோ, இல்ல வீட்டுல அம்மா கிட்ட பேசும்போது, அப்போ வந்து நம்ம பிரெயின் எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்னா ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இருக்கும். ஆல்ஃபா பிரெயின்ஸ், ஆல்ஃபா வேவ்ஸ், ஆல்ஃபா வேவ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ மியூசிக் தாட்ஸ் வந்து பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும். பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும்போது மியூசிக் பிளே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் கொஞ்சம் கூல் ஆயிடும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வர 1000 தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி 1000 தாட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வீணா வேஸ்ட் பண்றதை விட
மூச்சு இது மியூசிக் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், கொஞ்சம் அமைதியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்ல மியூசிக் ஆட் பண்ணோம். ஆட் பண்ண பண்ண தாட்ஸ் குறைஞ்சது. அது ஒரு டெக்னிக், அது குறையும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ மூச்சு மேல கவனம் பண்ணணும். ரிதமிக்கா எடுக்கக்கூடாது, பிராணாயாமம் பண்ற மாதிரி. டீப் பிரீத் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்லோவா விடுறது, இந்த பிராணாயாமம் எதுவுமே தேவையில்லை மெடிடேஷன். ஆனா அங்க டீப் பிரீதிங் எடுத்துட்டு ஸ்லோவா விடும்போது அங்க மைண்டுக்கு அப்ளை ஆகுது. நீங்க கான்சியஸா அங்க வந்து எஃபர்ட் பண்றீங்க, எஃபர்ட் கொடுக்குறீங்க. அது கூட தேவையில்லை. மந்திரம் உச்சரிக்க தேவையில்லை. ஏதோ ஒரு ரூபம் இமேஜின் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரூபம் பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஒரு வழி பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. நீங்க எந்த ரிலீஜன் வேணா ஃபாலோ பண்ணணும், அது தேவையில்லை. அமைதியா உட்காருங்க. உங்க மூச்சு, அது கிறிஸ்டியனா இருக்கட்டும், இல்ல முஸ்லிமா இருக்கட்டும், இல்ல ஹிந்துவா இருக்கட்டும், இல்ல எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணாம இருக்கட்டும், நீங்க பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் அந்த மூச்சு வந்து தானே ஓடிட்டே இருக்கு. அந்த சகஜமான மூச்சு, எந்த விதத்துக்கு, எந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு, எந்த மதத்துக்கு, யாருக்குமே சம்பந்தம் இல்லாத உங்க மூச்சு மேல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ வந்து உங்க பிரெயின் வேவ்ஸ் ஆல்ஃபால இருந்து தீட்டாக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா தீட்டாக்கு வரும். தீட்டாக்கு வரும்போது உங்களோட தாட்ஸ் கூட ரொம்ப குறையும். அப்போ அந்த தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு டைம்ன்ற சென்ஸ் இருக்காது.